வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வாராந்திர நிகழ்ச்சி. ஏற்கனவே மாதம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் வாரத்தில் வாரம் சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போது வருஷத்தை பற்றி வருஷம் சொல்கிறோம், அப்புறம் மாதம் சொல்கிறோம், பலன்கள், அப்புறம் இப்போ வாரம். இதையும் சுருக்கினா தினப்பலன்கள். இல்லை என்ன வித்தியாசம்னா, தினப்பலன்கள்ன்றது ரொம்ப ஆப்டு, அன்னன்னைக்கு சொல்கிறது. அது ரொம்ப கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வார பலன்கள் ஓரளவுக்கு ட்ரபிள்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, செய்ய முடியும். இப்போது இதில் என்னென்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது தினப்பலனில் வரும். வார பலன் அவ்வளோ ஷார்ப்பாக வராது, ஆனாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் அதிகம் தான். மாத பலனில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குறைவு தான் வரும், ஏன்னா அது பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. வருஷ பலன் இன்னும் பெருசு. ஸோ இதுதான் வித்தியாசம். ரெண்டாவது விஷயம், நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள்லாம் படிப்போம். அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் பீட்டர் விட்டால்னு எழுதுவார். அதை படிக்கிறது ஒரு ஹேபிட்டு. அதாவது ஒவ்வொரு சண்டேவும் அதுக்கு எதுவும் வெயிட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பாதிப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ஒவ்வொரு சண்டேவும் இந்த வார பலன்கள் தரேன். இது டேட்ஸ் பேஸ்டு கிடையாது, 1ஆம் தேதி 7ஆம் தேதி அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு சண்டேவும் வந்துடும். சாட்டர்டே மோஸ்ட் ப்ராப்ளி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ சண்டே வரும். இது வேலிட் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே. இப்போது அந்த வரிசையில் இப்போ நான் ஆரம்பிக்க போகிற பலன்கள் வந்து 13ஆம் தேதி சண்டே, ஜூலை 13, 2025 சண்டே. அதுலேருந்து அடுத்த சாட்டர்டே கிட்டத்தட்ட 19ஆம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொல்கிற பலன் வேலிடு. ஸோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, பெல் ஐக்கானில் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு அதுக்கான இன்டிமேஷன் வந்துடும். கடகராசி, உங்கள் ராசிநாதன சந்திரன் ஆரம்பத்தில் 7ஆம் வீடு, அப்புறம் 8ஆம் வீடு சந்திராஷ்டமம் சொல்கிறோம், அப்புறம் 9ஆம் வீடு 10ஆம் வீட்டில் வந்து முடிகிறார். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறது 14, 15, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி எல்லாம் பிரமாதமாக தான் இருக்குது. உங்கள் ராசியில் புதன் இருக்கார். கடகராசியில் புதன் நல்ல புத்தி இருக்கும், சூட்சமமாக வேலை பார்க்க முடியும். அதே நேரத்தில் மனசில் பட்டதெல்லாம் பேசுவோம். ஏன்னா புதன் வாக்குக்கு அதிபதி. அவர் சும்மா இல்லாமல் தேவையில்லாத ஏதாவது ஒரு பேச்சை உங்களை பேச வச்சுருவார். அந்த பேச்சு ஏண்டா பேசணும்னு அப்புறம் யோசிப்பீங்க. அதனால் முக்கியமான கவனம் எதுலன்னா, பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா புதன் சும்மா இருக்க மாட்டான். புதன் தேவையில்லாத ஏதாவது ஒரு வாயை விட்டு தொலைக்கும். அதுலேயும் குறிப்பாக பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சை பேசுனா, இப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள்னு அவன் குதிப்பான். எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் உங்களுக்கு தேவையில்லாத கான்ட்ராவர்சி இதெல்லாம் வரும். அதனால் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, பேச்சில் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கிராஜுவல் ப்ராக்ரஸிங். அதே போல் சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அந்த சம்மந்தமாக இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. இல்லாட்டாலும் திடீர்னு நினைக்கலாம், நான் வாரணாசி போயிட்டு வரேன், அங்கே போயிட்டு வரேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பிளேசஸ் நான் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கலாம். போயிட்டு வரலாம் தைரியமாக, பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்னு குறிப்பாக சொல்கிறேன், இப்போல்லாம் ஃப்ளைட்டில் யாரும் பயப்படுறாங்க. இன்வேரியபிளி அது என்னன்னு தெரில, டெய்லி ஃப்ளைட்டு கிளம்புதா, அதில் ஒரு பிரச்சனை, ஏற்கனவே ஒரு பெரிய டிசாஸ்டர். அதனால் என்னாச்சு, ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பயம். ஆனால் கவலைப்பட வேண்டாம், இனிமேல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் சௌக்கியமாக செயல்பட முடியும். நல்ல செயல் வீரர்களாக திகழ்வீர்கள். நன்மைகள் நிறைந்து காணப்படுகிறது. தொழிலில் தொழில் சம்மந்தமாக நிறைய ட்ராவல்ஸ் வரும், அது ரொம்ப நல்லதாக தான் அமையும், வெற்றியை தரும். தொழில்னால் உங்களுக்கு நல்ல பெயர், உங்கள் கெரியரில் சில அச்சீவ்மெண்ட்ஸ், அதனால் நல்ல பெயர் ஏற்படும். ஏன்னா பாருங்கள், 10ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் கெரியர்னால நல்ல வேகம், விவேகம், தனவிருத்தி எல்லாமே ஏற்படும். அதனால் இந்த வாரம் எப்படி சொல்ல முடியும், இப்போது நல்ல வாரம் தான். நம்ம அனாவசியமாக வாயை விடாமல் இருந்தால் போகிறோம். நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும்.
இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.